பிரான்சில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான சொத்து வரி ரசீதுகள் விரைவில் அனுப்பப்பட உள்ளன. பொது நிதிக்கான இயக்குநரகத்தால் வழங்கப்பட உள்ள இந்த வரித்தொகை இந்த ஆண்டு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாத நிலவரத்திற்கு அமைய வீடு, குடியிருப்பு அல்லது வணிக வளாகங்களை சொந்தமாக வைத்துள்ள சுமார் 33 மில்லியன் சொத்து உரிமையாளர்கள் இந்த வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த வரி உயர்வு முக்கியமாக வாடகை மதிப்புகளின் வருடாந்திர மறு மதிப்பீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பதிவான பணவீக்கத்தின் அடிப்படையில் இந்த மதிப்பீடுகள் தானாகவே சரி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்த இந்த வரி இந்த ஆண்டு 0.8% என்ற குறைந்தபட்ச அதிகரிப்பை காணும். எனினும் உள்ளூர் நகராட்சிகள் தங்களது சொந்த வரி விகிதங்களை மாற்றுவதற்கான அதிகாரத்தை கொண்டுள்ளன. கடந்த ஆண்டு சராசரி சொத்து வரி 1117 யூரோவாக இருந்த நிலையில் இந்த குறைந்தபட்ச அதிகரிப்பின் மூலம் இந்த ஆண்டு அது தோராயமாக 1125 யூரோவை எட்டக்கூடும். எனினும் பிராந்தியங்களை பொறுத்து இந்த தொகை மாறுபடும். குளியலறை அல்லது மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என தெரிவித்து வந்த 7.4 மில்லியன் குடும்பங்களை இலக்காக கொண்டு புதிய வரி மாற்றமும் வரவுள்ளது. இந்த சீர்திருத்தம் மூலம் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு சராசரியாக 63 யூரோக்கள் வரை கூடுதல் வரி சுமை ஏற்படலாம். தொடரும் பணவீக்கம், உள்ளூர் சபைகளின் முடிவுகள் மற்றும் வரவிருக்கும் புதிய வரி சீர்திருத்தங்கள் காரணமாக சொத்து உரிமையாளர்கள் தங்களது எதிர்கால வரி மதிப்பீடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது.